எங்க ஸ்கூல்ல வந்து சந்தைன்னு ஒரு கார்னிவல் நடந்துச்சு. ஸோ அதுல வந்து என்ன அட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்டால் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் மிட்டாய்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட மிட்டாய்கள்லாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. நமக்கு ஸ்நாக்ஸ் அந்த காலத்துல என்னென்ன கிடைச்சதோ அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு காட்டுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி ரொம்ப ஆசையா பார்த்து வாங்கிட்டு பாருங்க. ஒரு 2 3 காமிக்கிறேன் பாருங்களேன் இதுல. சோ இதுல பாத்தீங்கன்னா சோ இந்த முட்டாயெல்லாம் நம்ம அந்த காலத்துல சாப்பிட்டுருப்போம். அதே மாதிரி இந்த பாருங்க இந்த எலந்த அடை அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த பல்லி முட்டாயெல்லாம் இப்போ எங்க கிடைக்குது. சோ அவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி மிட்டாய், அப்புறம் இந்த பென்சில் மிட்டாய் எல்லாம் இருந்துச்சு இங்க. பென்சில் மிட்டாய், அண்ட் தென் இந்த மாதிரி இந்த ஏதோ ரொட்டி சொல்லுவாங்க, இது எனக்கு கூட பேர் மறந்து போச்சு. ஸ்டால வந்து நம்ம ராஜகோபாலன் சார் தான் போட்டாரு. சோ சார் நம்ம ஸ்கூல்ல வரவேற்பு எப்படி இருந்து இந்த ஐடியா இந்த மாதிரி 90s கிட்ஸ் மிட்டாய்கள்லாம் போடணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? வணக்கம், என் பேர் ராஜகோபால். பிஎஸ்எம் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு அனகாபுத்தூர்ல கடை வச்சிருக்கோம். நேட்டிவ் வந்து எனக்கு கோயம்புத்தூர். இங்கே சென்னை வந்து 2019 வந்தேன். 2019 வந்து 90s கிட்ஸ் கான்செப்ட் தான் பண்ணேன். யாருமே பண்ணாத வித்தியாசமா பண்ணேன். குடிசை தொழிலெல்லாம் அரைஞ்சிட்டு இருக்குங்கிறப்ப இது ஆரம்பிச்சது தான். நான் 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கூப்பிட்டு இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அதிசயமா பார்த்திருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா எல்லாருமே வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தோம். தன்னால இன்ஸ்டால பார்த்தோம், யூடியூப்ல பார்த்தோம். இப்பதான் நாங்க நேர்ல பார்த்து வாங்கிட்டு போறோம். இல்ல நாக்குக்கு டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பேர் வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு பேரண்ட்ஸ்காரங்களும் சொன்னாங்க, நாங்க எல்லாம் ஸ்கூல் லைஃப்ல பார்த்து இப்பதான் குழந்தைங்க முன்னாடி பாக்குறோம். அந்த தொழிலுக்கு இன்னும் நீங்க எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க போடும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஸ்டால் போடணும் சார். எப்ப கூப்பிட்டாலும் உங்க ஸ்கூலுக்காக நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் மேடம். கண்டிப்பா வருவோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த காலத்துல நமக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு, ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராங்களே தவிர ஆரோக்கியம் அது எவ்வளவு இருக்குன்னு யோசிக்கிறதே கிடையாது. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கும் கொஞ்சமாவது ஆரோக்கியத்தோட இருக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்க இப்பெல்லாம் ஒரு 5 10 நிமிஷம் வெயில்ல நின்னாலே சுருண்டு விழுந்துடுறாங்க. சோ நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ரீல்ல 90s கிட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்களோட டீடைல்ஸ் நான் உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன். உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜஸ்ல இல்ல உங்க ஏரியால இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடணும்னா இவங்க கண்டிப்பா வந்து போட்டு தருவாங்க. நல்ல விஷயத்த செய்யறதுல வந்து என்னைக்குமே தயக்கம் வேண்டாம். சோ எல்லாருமா சேர்ந்து ஒரு மாற்றத்தை, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.